ஏன் மதிப்பான விஷயங்களும் பூமராகப்படுகிறது? அவங்க சொல்ற விதத்துல ஆணாதிக்கம் இருக்கு. என்னது? நான் ஆம்பளை, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாத டாமினேட் பண்ணி அதை சொல்ற மாதிரி இருக்கு. எது இருந்தாலும் அவங்க நம்ம எதனா புரிய வச்சோன்னு வச்சுங்க சார், அப்படி கிடையாது இப்படி கிடையாது, லேடிஸை உள்ள விட்டாலே அதை சொதப்பி 10 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணிடுவாங்க. இதைத்தான் அவங்க ஆணாதிக்கம். அதுதான் சொல்றேன் ஆணாதிக்கம். இப்போ நீங்க டக்குன்னு பிராண்ட் பண்றீங்கல்ல, பொம்பளை உள்ள வந்தாலும் இது உருப்படாது அப்படின்னு சொல்ற இந்த டோன் இருக்குல்ல, இதான் இருக்கலே பெரிய பூமர். இப்போ நம்ம ஒன்று சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இல்லை இது சரியில்லை அது சரியில்லை தப்பா சொன்னா அவங்க அட்வைஸ் தானே பண்ணுவாங்க. உன்னை நம்பி தான் நான் உன் கூட நான் தான் இருக்க போறேன், நீ என்ன டிசிஷன் எடுக்கிறியோ அது எனக்கு தெரியணும் முதல்ல. அது ஆணாதிக்கத்தை காட்டுறாங்க அந்த இடத்துல. உங்க மதர் டங் என்ன? ஹிந்தி சார். ஹிந்தி. ஆனா ஆணாதிக்கம் சொல்லதிகாரம் போனன் பாட்டப்ப எல்லாமே தமிழ்நாடு படிச்சது, தமிழ் மேல ஒரு பற்று அதிகம். இல்ல இந்த வேர்டெல்லாம் எங்க இருந்து பிடிச்சீங்க? ஆணாதிக்கம் எல்லாமே உங்க நீயா நானா ஷோல தான் சார். இதை ரிவைண்ட் பண்ணி பாரு கேட்டு நிறைய இதுல தான் பாயிண்ட்ஸ் எடுத்து இதுல தான் நான் பார்க்கறது. இது மெயினா இதான். இப்போ நீ ஆனாலும் ஆணாதிக்கம்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, அதோட மீனிங் தெரிஞ்சப்போ அது உங்களுக்கு என்ன என்ன தோணுச்சு? இந்த வேர்டுக்கு இப்படிதான் ஒரு மீனிங், இது சொன்னாதான் அந்த கரெக்டா அந்த இடத்துல அது நம்ம ஏதோ உணர்வை இந்த வார்த்தையில் தான் சரியாக சொல்ல முடியும், சரியான வேர்டு இதுக்கு அது அப்படின்னு. இங்கே சொல் தான் எப்போதுமே செயலாக மாறும். இப்போ ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றின கருத்து, அது தவறு, இவ்வளோ தூரம் நீ ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, இதெல்லாம் பேசி 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 தான் இந்த வேர்டு வந்திருக்கும். ஆனால் இது தமிழ்நாட்டிலே வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால எனக்கான உரிமையை கொடு, நீ என்னையும் கலந்துக்க, நான் தான் உங்க கூட கடைசியில் இருக்க போகிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாப்புல. நான் கூட இங்கே தான் பிறந்தேன் சார். தமிழ்நாட்டில் இருப்பது வேறு, தமிழராய் இருப்பது வேறு. நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கீங்கோ, அவங்க தமிழராக இருக்காங்க.